நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த வேளையில இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்க வருகிறார். அருமையான தேவ ஜனங்களே, சந்தோஷம் வேண்டுமா, சமாதானம் சொல்லி அருமையான ஒரு பாடலை கேட்டு நம்ம இன்னைக்கு எத்தனை பேர் குடும்பத்துல சந்தோஷம் இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்காங்க, சமாதானம் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. வாழ்க்கை ஒரு எங்க சமாதானம் கிடைக்கும்னு சொன்னா இன்னைக்கு அநேக பேர் எங்க போறாங்கன்னா ஒயின் ஷாப்பை தேடி போறாங்க. அங்க போனா சமாதானம் கிடைக்க சொல்லி போறாங்க. இல்ல பக்கத்து வீட்டுக்கு போனா சமாதானம் கிடைக்குமான்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்கு போய் சொல்றாங்க. வாழ்க்கையில நிம்மதியில குடும்பத்துல சமாதானம் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என் மனைவிக்கு எனக்கும் பிரச்சனை ஆயிட்டு கொண்டு சொல்லி மக்களை தேடி போறாங்க. நானா சொல்லுங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சமாதானத்தை ப்ரே பண்ணி சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. சந்தோஷம் சமாதானம் எங்க கிடைக்கும் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும் தான் கொடுக்க முடியுங்க. இந்த உலகத்துல வேற எங்க போனாலும் சமாதானம் கிடைக்காதுங்க. ஹல்லேலூயா. டாக்டர் போனா கிடைக்குமா? கிடைக்காது. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் சமாதானம் கொடுக்கிற தேவனுங்க. பிரைஸ் தி லார்ட். நீ அநேக வாழ்க்கையில சோர்ந்து போயிருக்கீங்க, துக்கத்தோடு இருக்கீங்க, வேதனை இருக்கீங்களா? நீங்க அநேக பேர் பக்கத்து இப்படி சொல்றாங்க, அங்க போய் சொல்றாங்க, இங்க போய் சொல்றாங்க. இயேசு கிட்ட சொல்லும் போது அற்புதம் செய்ய வலுவாங்க. ஆமென். ஹல்லேலூயா. அற்புதம் செய்கிற தேவன் சொல்லி பாக்குறீங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீங்க இயேசு கிட்ட வந்து பாருங்க, உங்க கவலைகள் உங்க துக்கம் சந்தோஷமாக மாறுங்க. ஹல்லேலூயா. அந்த இயேசு கிட்ட உலகத்தை கொடுத்து பாருங்க. அந்த தெருவா போய் கிராமங்கள சொல்ல காரணம்னா அந்த இயேசு கிறிஸ்து நீங்க சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்ளுங்க. பிரைஸ் தி லார்ட். நீங்க வாழ்க்கை போது மனுஷனா முகத்தை பார்க்கிறா, நீ இயேசு கிறிஸ்து உலகத்தை பார்க்க தேவனா இருக்கபடினால இன்னைக்கு அழகா பார்த்தா உங்ககிட்ட பேசுவாங்க, நல்ல வீட பார்த்தா உங்ககிட்ட பேசுவாங்க. ஹல்லேலூயா. நீங்க இயேசு உள்ளத்தை தான் கேட்கிறாங்க. அந்த உள்ளத்தை இயேசு கிட்ட கொடுத்து பாருங்க, அற்புதம் செய்ய தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போக சொல்றாரு. இன்னைக்கு யாரை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கீங்க? இன்னைக்கு யாரை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கீங்க? டாக்டர் நம்பினால் போதும், டாக்டர் கை தொட்டா போதுங்க உடனே சுகம் பெற்றுவோம் சொல்லி நீங்க அநேக டாக்டர் நம்பி போறாங்க, மனுஷன் நம்பி போறாங்க. இயேசு மேல விசுவாசம் இருங்க. ஹல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பானே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுறாங்க. இன்னைக்கு இன்னைக்கு சென்னப்பட்டினம் வந்திருக்கிறோம். இன்னைக்கு சொல்ல காரணம்னா அந்த இயேசு பத்தி சொல்ல வந்திருக்கோம். இயேசு அற்புதம் செய்வாருங்க, இன்னைக்கு சமாதானத்தை கொடுப்பாருங்க. அந்த இயேசு பத்தி தான் சொல்ல வந்திருக்கோம். பல கிலோமீட்டர் தாண்டி இயேசு கிட்ட வந்து பாருங்க, உங்க பிரச்சனை மாறும், துக்கம் சந்தோஷமாக மாறுங்க. அதுதாங்க சொல்ல வந்திருக்கிறோம். இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. என் கனவு குடிக்கிறாரு, என் பிள்ளைக்கு நல்ல வேலையில சொல்லி, என் பொண்ணுக்கு நல்ல வரம் வரலையே, என் கணவர் குடித்துக் கொண்டே இருக்கிறாரா, இப்படிதான் குடித்துக் கொண்டுதான் இருப்பாரா, அவர் மாற மாட்டாரா சொல்லி நீ உள்ளத்துக்குள்ள ஒரு ஏக்கத்தோடு கவலையோடு சஞ்சலோடு மாற்றிக் கொண்டிருக்கலாம். நான் இயேசு சொல்றாருங்க, உன் துக்கம் சந்தோஷமாக மாறுங்க. அல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, அவர் பெரிய காரியங்களை செய்வாருங்க. அல்லேலூயா. அற்புதம் செய்கிற தேவன் அவர். எங்க வாழ்க்கையில என் தாய் தகப்பன் என்ன வேண்டாம்னு சொல்லி ஒதுக்குனாங்க. 4 பிள்ளைகளை போன்னு சொல்லி, நான் 5வது பிள்ளை. 4 பிள்ளை இப்ப ஹாஸ்பிட்டல் பார்க்கும்போது 4 பிள்ளை அட்மிட் பண்ணாங்க பெட்ல. ஆனா 4 குழந்தை இறந்துட்டாங்க. கட்டு எனக்கு ஜீவனை கொடுத்தாரு. சாட்சியா சொல்றேங்க. இன்னைக்கு ஒருவேளை உங்களை டாக்டர் கைவிடலாங்க, உலகம் உன்னை கைவிடலாங்க, என் அப்பனாக இயேசு கிறிஸ்து உன்னை கைவிடவே மாட்டாருங்க. உன் தாயும் தகப்பனை உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்துக் கொள்ளுன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்லுங்க, இயேசு கிட்ட வாங்க, உங்க பிரச்சனையை மாறுங்க. ஹல்லேலூயா. வேற எங்க போக தேவையில்ல, இயேசுவே உள்ளத்துல வாங்க பாடிச்சு கேட்டு பாருங்களேன், உடனே அற்புதம் செய்வாருங்க. அதுதாங்க சொல்ல வந்திருக்கிறோம். உங்களுக்காக ஜெபம் பண்ண போறேன். இதுக்கு இடத்துல இயேசுவே என் குலத்துல வாங்க பாட்டு சொல்லி கேட்டு பாருங்க, உடனே அற்புதம் செய்வாருங்க. நேசிக்கிற பரலோக பிதாவே,